Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. தாமரை இந்த ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டா. எப்படியாவது அவகிட்ட இதில் கையெழுத்து வாங்கணுமே பைரவி. கோபி ரூமுக்கு வந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகுது சார். யாரோடது? நீங்கள் சொன்னீங்கன்னு காளியம்மான்னு ஒரு அம்மா தன்னோட மகனை காணோன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அந்த பொம்பளையோட மகன் குணாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் சார் இது. நீங்க கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். குழந்தைய விட்டுடுங்க. குணாவுக்கும் கையிலுக்கும் பழக்கம் இருக்கிறதுனால அண்ணி வெளியில வந்துடக்கூடாதுன்னு இந்த காரியத்தை ஏன் கையில் பண்ணிடக்கூடாது? என்னாச்சு சார்? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி மாதிரி இருக்கு? நீயே பாரு. கையெழுத்து வாங்கின பத்திரம் இதுல தான் சார் இருந்துச்சு. எங்க அந்த பத்திரம்? அதான் எனக்கும் புரியல. மேடம், நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க உண்மையாவே தாமரைட்ட கையெழுத்து வாங்குனீங்களா? நான்சென்ஸ். நான் அந்த குழந்தைய துப்பாக்கி முனையில நிறுத்தி மிரட்டில கையெழுத்து வாங்குறேன். அப்போ கையெழுத்து வாங்கின பத்திரம் எங்க போச்சு? எப்படி காணாம போச்சு? தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சொல்லு. கையெழுத்து வாங்கின பத்திரம் எங்க? சார், ஃபைல் ஜெயில தான் இருந்தது. பிளட்டி, எனக்கு தெரியாம அந்த தாமரை தான் ஏதோ செஞ்சிருக்கா. எனக்கு அந்த பத்திரம் வேணும். 2 நாள், 2 நாள் டைம் கொடுங்க. நான் பத்திரத்தோட திரும்ப வரேன். என்ன சார் இது? பெரிய ஜெயிலர் அது இது. நீங்க ஒரு ஃபைல் மேட்டர்ல போய் கோட்டை விட்டு வந்து நிற்கிறாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறாங்கல்ல சார், அது இதுதான். ஸோ இவங்களையும் தாண்டி ஒரு கேரக்டர் அந்த தாமரைக்கு சப்போர்ட்டாக இருக்கு. அதை யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். நாளைக்கு சாயந்தரம்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, ரோஷனை பத்தி தெரியும்ல, சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன்.
எவ்வளவா? 5 ரூபாப்பா. அப்பா வாங்கி தரேன் என்ன? காசு அம்மாங்க? அம்மா பின்னாடி தவச்சிட்டு இருக்காங்க. அம்மாட்ட காசு வாங்கி உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகேவா? வா. சாமலி குட்டி, அம்மாட்ட காசு வாங்கி உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நீ பாதி சாப்பிட்டு மீதி எனக்கு கொடுத்துருவியா? ஓகேவா? ஜானகி, குழந்தை ஐஸ்கிரீம் கேக்குறா, போய் 10 ரூபா பணம் எடுத்துட்டு வா போ. ஐஸ்கிரீமா? என்கிட்ட இது பணம் 1 ரூபாய் கிடையாது. என்ன இந்த குடும்பத்தையே நீ தான் நிர்வாகம் பண்ற? மளிகை கடைக்கு போற, மார்க்கெட்டு போற, அப்புறம் கேட்டா பைசாவே இல்லைன்ற. போ 10 ரூபா எடுத்தா. மளிகை கடைக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான். என்கிட்ட பைசா கிடையாது, எல்லாமே அக்கௌண்ட் தான். மாச கடைசில சுப்பிரமணி செட்டில் பண்ணிடுவாப்ல. என் கையில நயா பைசா குடுக்கறது இல்ல. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், போய் பணத்தை எடுத்துட்டு வா போ. குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்குள்ள ஐஸ்கிரீம் வண்டி போய்டும். எனக்கு வாங்கி கொடுங்க. ஜானகி, ஐஸ்கிரீம் தானே கேக்குறா, அத கூட வாங்கி கொடுக்கலன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா? போ. இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து கேட்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா, இல்ல குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? உனக்குலாம் எதுக்கு கல்யாணம், குழந்தை குட்டியெல்லாம்? அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அம்மா காசு கொடுமா, ஐஸ்கிரீம் வண்டி போய்டும். வாயை மூடி முதல்ல. ஐஸ்கிரீம் ஒண்ணுதான் கேடா? அது சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி கொடுங்க. சொன்னா என்னடி கேட்க மாட்டேங்கிற? எதுக்கு அடம் பிடிக்கிற? எதுக்கு அடம் பிடிக்கிற? ஐஸ்கிரீம் இல்லாம உன்னால இருக்க முடியாதா? வாய் மூடி. எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? எதுக்கு ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா கேக்குற? ஐஸ்கிரீமா கேக்குற? எதுக்கா குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? பாருங்க சித்தப்பா, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா வாங்கி தரமா அடிக்குறாங்க. என்ன நீ ஐஸ்கிரீம் தானே கேட்டா, அதுக்காக குழந்தைய போட்டு இப்படி அடிப்பீங்களா? அவ கேப்பா எது வேணாலும். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டே இருந்தா கெட்ட பழக்கம் ஆயிடும். சரி வா, நான் வாங்கி கொடுக்குறேன். பாத்தியா, நம்ம குழந்தை ஆசைப்பட்டது 5 ரூபாய் ஐஸ்கிரீம். அத வாங்கி தரதுக்கு துப்பு இல்ல. உன் தம்பி கையை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கியா? ஏன் உனக்கு இல்ல? நானே ஏதோ விதி விட்டு வழின்னு இந்த பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். இதுல நீ என்னமோ வரட்டு அதிகாரம் பண்ற. இதுக்கு பேசாம நீ ஜெயிலே இருந்திருக்கலாம். என்ன சண்முகம் சொல்றீங்க? குணாவை கண்டுபிடிச்சாதான் கிருஷ்ணா பத்தின விவரம் தெரியுமா? ஆமா அண்ணி, கிருஷ்ணா பத்தின விஷயம் இன்னும் மர்மமாவே இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கு விட தெரிஞ்சிடும். அப்போ நானும் ராஜாவும் இப்போதைக்கு வெளியில வர முடியாதா? இல்லை அண்ணி, வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன். கோபியுடைய வாக்கு மூலமோ கிருஷ்ணா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின எவிடன்ஸுமே போதும் உங்களை ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொன்னார். பெயிலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். நீ வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஷாம்லி நல்லா படிக்கிறாளா? நல்லா படிக்கிறா நீ. ஆனால் அடிக்கடி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்புறம் அண்ணி, நீங்கள் திலீபன் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, நான் ஸ்பெஷல் பர்மிஷனில் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் கொடுத்துட்டு போகிறேன், வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சண்முகம். என்ன நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் திலீபனை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்டாக நான் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் கொடுத்துருங்க. இது எனக்கு தோணவே இல்லை பார்த்தீங்களா? சரி அண்ணி, திலீபனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சண்முகம். சரி, நான் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரி, தைரியமாக இருங்க. அக்கா என்னக்கா அது? அது என்ன இளவரசி கையில கவரோட வந்திருக்க? என்ன அது? பர்த்டே கேக்கும் ட்ரெஸ்ஸும் பாட்டி. யாருக்கு? நம்ம திலீபனுக்கா? ஆமா பாட்டி, நம்ம பர்த்டேவை நல்லா கொண்டாடுறதா சொல்லிட்டு இருந்தோம்ல, அது என் குழந்தைனார் கிட்ட சொன்னேன். அவர் தான் வந்து கொடுத்துட்டு போனாரு. யாரு? அந்த சூப்பரண்டோட வந்தாரு அந்த பையனா? ஆமா பாட்டி. எங்க குடு பாக்கலாம். பரவாயில்ல இளவரசி. தாமரை நீ வந்த புதுசுல உன்னை குழந்தைகிட்ட அண்டை விடாம இருந்தா, இப்ப பாரு குழந்தைக்கு நீ எல்லாம் இழுத்து போட்டு செய்யற அளவுக்கு உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டா. சரி அம்மதா, இந்த கேக் வச்சுக்கோ, நான் போய் தாமரை சொல்லிட்டு வந்துடுறேன். ஐ நல்லா இருக்கே, அழகா இருக்குல்ல பாட்டி?
நான் உண்மையை சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. எத்தனை தடவடி அதையே சொல்லுவ? பத்திரத்தை எங்க எடுத்து மறைச்சு வச்சிருக்க? ஐயோ சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஆன்ட்டி எங்க அம்மாவை அடிக்காதீங்க ஆன்ட்டி. டேய் வாய மூடுறா. ஏய் சொல்றே, கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் கை முளைச்சி கால் முளைச்சா போயிருக்கோம். இல்லைங்க, இல்ல எனக்கு நிஜமா தெரியாது. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் செஞ்சா இவ சொல்ல மாட்டா மேடம். இவளை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் நிறுத்துங்க. தாமரை எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அது என் பர்சனல் மேட்டர். அதை கேட்க நீ யாருடி? என்ன பர்சனல் மேட்டர்னு எனக்கு நல்லா தெரியும். குழந்தை துப்பாக்கி முனையில மிரட்டி அவகிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்குனீங்களே, அது இப்ப எங்கன்னு தானே கேக்குறீங்க? சொல்லுங்க, அதானே? பத்திரம் காணாம போனதுக்கும் தாமரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஃபைல இருந்து பத்திரத்தை எடுத்தது நான் தான். ஏண்டி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஜெயிலுக்குள்ள, அதுவும் ஏன் ரூமுக்குள்ள பூந்து பத்திரத்தை எடுத்திருப்ப? இது ஒண்ணு போதுண்டி உன்னை பிரிச்சு மேயறதுக்கு. நிறுத்துங்க. இனிமே ஏன் மேலேயோ இல்ல இந்த ஜெயில இருக்க யார் மேலேயோ கையை வச்சிங்க, சூப்பரண்டன்ட் மறுபடியும் வருவார். வர வெப்ப. என் குழந்தனார் ஏசி சண்முகத்துக்கிட்ட சொல்லி வர வெப்ப. நீங்க வந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்க 2 பேர் ஆட்டமும் அடங்கிரும். வர வைக்கட்டுமா? குழந்தைய டார்க் ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு, உங்க இடத்துக்கே வந்து உங்க ஃபைல்ல இருந்தே உங்களுக்கு தெரியாம பத்திரத்தை எடுக்க தெரிஞ்ச எனக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆமா, குழந்தைய என்னமோ சுட்டு கொன்னுட்டு குழந்தை விளையாட்டுத்தனமா தானா சுட்டுக்குச்சுன்னு சொல்லி கேஸ மூடிடுவேன்னு சொன்னீங்களாமே, முடிஞ்சா செஞ்சிருக்க வேண்டியதானே? இளவரசி நீ சும்மா இரு தாமரை. அப்படி தைரியம் இருந்திருந்தா அவங்க என்னைக்கோ குழந்தைய கொண்டு இருப்பாங்க. ஜெயிலுக்குள்ள அப்படி பண்ணா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் சும்மா அப்பாவங்க கிட்ட இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்க. இதை பாருங்க, இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. வா தாமரை, வாடா வா. என்ன பேட்டு திடீர்னு எனக்கு போன் செஞ்சு 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டேன். பிரான்சிஸ் குமாரோட பொண்ணு நீ, உனக்கு என்ன 25 லட்சம் ரூபாய் டிமாண்டு? உங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. அதான் போன்லயே சொன்னேன் ஜி, என் டாடி கனடா போயிருக்காருன்னு. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுது பணம். அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால வெளியில புரட்ட முடியல. ஆச்சா ஆச்சா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, அப்பா என்ன விஷயமா கனடா போயிருக்காரு? திடீர்னு அங்கேருந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம்ல, அதான் அங்க இருக்கிற பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு வர போயிருக்காரு. 1 வீக்ல வந்துருவாரு. வந்ததை நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிறேன். சச்சா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேட்டி. சும்மா விசாரிச்ச. கோட்டீஸ்வரி வீட்டு பொண்ணு நீ, உன்னை நம்பி எவ்வளவு ஆனாலும் தரலாம். நீ நகை கொடு.
டைமண்டா? ஆமா. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்பா முகத்துக்காக 25 லட்சம் ரூபாய் முதல் மாசம் ஒட்டி கூட கழிக்காம மொத்தமா தந்துடுறேன். இந்த ரிசிப்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இது கூட ஃபார்மாலிட்டிக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். எங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா யாரா இருந்தாலும் வண்டி சீஸ் பண்ணு, ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. யோ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. வை. கையில் என்ன இந்த பக்கம் போறா? இதப்படியா சார்? செக்கிங்கை முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷன் வந்துரு. நான் வந்துடுறேன். சரிங்க சார். காளி, வா கையில. என்ன இவ்வளவு தூரம் வீட்டு பக்கம்? ஆமா, உங்க மாமா என் மகனை பத்தி ஏதாவது செய்தி சொல்லிவிட்டாரா? ம், மாமாலாம் ஒன்றும் செய்தி சொல்லல. நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேலை வெட்டி இல்லாம இருந்தாலும் அப்பப்பா வந்து தலைய காட்டிக்கிட்டு இருப்பான். எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப ஒரே அடியா எங்க போனான்னு தெரியலையே. ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது கையில. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா. ஏன் கையில உன் மாமங்கிட்ட நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதாம்மா? நான் என்னது சொல்றது? அதான் நீ அவர்கிட்ட சொல்லிட்டல, அவரும் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டார்ல. எதுக்கு பையன் பையனை புலம்பிக்கிட்டே இருக்க? படப்பை தோட்டத்துக்கு போனா பூ கம்மி விலையில கிடைக்கும்னு சொன்னேன்ல, அது விஷயமா உன்னை பார்த்து கையோட படப்பைக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். போயிட்டு வந்துடலாமா? ஆமா, நம்ம விற்கிற 200-300 ரூபா பூவுக்கு இங்கே இருந்து படப்பை போகணுமாக்கும். படப்பைக்கு போற ஆட்டோ செலவுக்கு இங்கேயே வாங்கிக்கலாம். அப்ப நீ வரல? நான் வரல. புத்திர சோகத்துல எப்படியே உட்காந்துட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? இங்க இருக்கிற கோயம்பேட்டுக்காவது போயிட்டு வந்துடலாம் வா. நான் கோயம்பேட்டுக்கு வரல, நீ போ. அது சரி, லாபத்துல 10 ரூபாய் கூட கிடைக்குமேன்னு சொன்னா ரொம்ப தான் சலிச்சுக்கிற. நானே போயிட்டு வரேன். மாமா, நீ ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும். அதான் பூ வாங்க போலான்னு காலிக்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி உன் காதுல பூ சுத்தின. என்னை சுத்தி சுத்தி வந்தாலும் ஏமாந்து போறது நீதான். சொல்லு பைரவி. பத்திரத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? யாரு? யாரவ? போட்டு தள்ளனே அவள? அப்படிலாம் அவ்வளவு ஈஸியா கை வைக்க முடியாது சார். பார்ட்டி கொஞ்சம் பெரிய இடமா போச்சு. என்ன பைரவி, ஒரு ஜெயிலர் மாதிரியா பேசுற? பெரிய இடம் சின்ன இடம் நம்ம லைனை கிராஸ் பண்றல போட்டு தள்ளிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேணா சார்? அவ பேரு இளவரசி. இளவரசியா இருந்தானே இளவரசியா இருந்தானே அவளை முதல்ல போட்டு தள்ளியா? அதுதான் என் கேள்வி சார். அப்படியெல்லாம் நினைச்ச உடனே முடிச்சிட முடியாது சார். என்ன, அவ குழந்தை டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஆளு, ஏசி சண்முகம். அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் சார் பண்ண முடியும். பாரு, ஏசிங்கிறது ஸ்டேஷன்ல, இது ஜெயிலு. அவனுக்கு சம்பந்தம் இல்லாத இடம் ஓ இடம். எடுத்தமா பட்டுன்னு போட்டு தள்ளமான்னு இல்லாம அதுக்கு விளக்க வேற பேசிக்கிட்டு இருக்கா சார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த இளவரசியை முடிச்சிட்டு தாமரை கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் ப்ளீஸ். முதல்ல அதை செய். உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன். கையெழுத்து வாங்க முடியலன்னு கையை பேசிட்டு இங்க வந்து நிக்காத, புரிஞ்சதா? ஓகே சார்.
ஹாய் பிலோ, ஹவ் ஆர் யூ? ஒரு நிமிஷம் வெளிய வா. ஏன் நீ உள்ள வா, வாடா வா உக்காரு. நீ எப்படியும் பணத்தோட வருவேன்னு எனக்கு தெரியும். ஆமா, பேக் சின்னதா இருக்கு, எக்ஸ்ட்ரா பேக்கும் இல்ல, செக்கா கொண்டு வந்துட்டியா? ஹாய் ஃபிலோ, ஹவ் ஆர் யூ? என்ன அவர் அப்படி பார்க்கற? யாருன்னு தெரியலையா? ஹீஸ் மை அங்கிள் சஞ்சய் குமார். ஏற்கனவே நான் உனக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேனே, மறந்துட்டியா? மறக்க முடியுமா? இந்த ஆளு உனக்கு மாமாவா இருந்தாலும் அன்னைக்கு இந்த ஆளுக்காக நீ தப்பான வேலை பார்த்தியே, அதே என்னால மறக்க முடியுமா? எனக்கு கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்து என்ன அன்கான்ஷியஸ் ஆக்கி தான் நினைச்சதை அடையணும்னு ட்ரை பண்ண இந்த வக்ர புத்தி மனுஷனை மறக்க முடியுமா? அது நான் ஒரு கணக்கு போட்டு அப்படிலாம் பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. சரி, இனிமே எதுக்கு மூடி மறைக்கணும் தான் ஓபன் பண்ணிட்டேன். ஏய், போதும் நிறுத்து. இன்னையோட உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்தா, நீ கேட்ட 25 லட்சம் ரூபாய், இதோட நான் மொத்தமா 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியாது. தயவு செஞ்சு உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நோ 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 ஃபிலோ, நான் ஒன் சொன்னதுதான். 1 கோடி ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட நான் குறைக்க மாட்டேன். ஐயோ, தயவு செஞ்சு என் நிலைமை புரிஞ்சுக்கோ ரோஷன். என்னதான் இருந்தாலும் நான் கூட கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் பழகி இருக்கேன். அதுக்காகவாவது என்ன விட்டுடு. பிசினஸ்ல நான் சென்டிமெண்ட்டை மிக்ஸ் பண்றதே இல்ல. வீணா பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. கொண்டு வந்த பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. பேலன்ஸ் எப்ப கொடுக்கணும்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ப்ளீஸ் ரோஷன், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். இந்த பணத்தையே நான் எப்படி கொண்டு வந்தேன்னு தெரியுமா? வாழ போன இடத்துல யாருக்கும் தெரியாம நகையை திருடி அடமான வச்சு கொண்டு வந்திருக்கேன். இத நினைச்சாலே எனக்கே அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு. என் முகத்தை என்னால கண்ணாடியில கூட பார்க்க முடியல. பேசாம செத்தெல்லாம் போல தோணுது. இதுக்கு மேல என்னால பணத்தை புரட்ட முடியாது. இதோட என்ன விட்டுட ப்ளீஸ் ரோஷன். இந்த போட்டோஸ், இந்த சிப் எல்லாத்தையும் கொடுத்துடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொடுத்துடு. இது பார், நீ என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் என் காலிலே வந்து விழுந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். சொன்னதுதான். டே ரோஷன், என்னடா அப்படி பேசுற? பாவண்டா அந்த பொண்ணு, இவ்வளவு தூரம் கெஞ்சுது கதறுது, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அதுவும் இல்லாம உங்கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த பொண்ணுடா. அங்கிள், அவன் நினைச்சா 1 கோடி என்ன 10 கோடி கூட புரட்டலாம். அத்தனையும் நடிப்பு. நீங்க பேசாம இருங்க. இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம நான் வயசுல பெரியவன், சொல்றத கேளுடா. இல்ல அங்கிள். நீ பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. இதோ பாரு பிளம்னா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ 50 லட்சம் ரூபா கொடுத்திருக்கல, இதுக்கு மேல 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம். அவசரப்படாதீங்க அங்கிள். நான் சொல்றத நீ கேளுடா. போய் அந்த சிடி, போட்டோஸ், சிப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அங்கிள் சொல்றேன்ல, போ. சீக்கிரம் வா. பிலோமினா, பணத்தை வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கமா. ஒரு நிமிஷம்.
இப்ப உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆதாயம் பண்ணி கொடுத்துருக்கேன். பதிலுக்கு எனக்கு ஒரு ஆதாயம் வேண்டாமா? அதனால என்ன பண்றேன்னா, நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு எனக்கு நீ பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும். வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நடக்காம தடப்பட்டு போச்சுல, அது இன்னைக்கு நடக்கணும். இதப்பா, நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. தாராளமா எடுத்துட்டு போமா. என்ன பிலோ யோசிக்கிற? இது உன் கற்புக்கான விலை இல்ல, என்னோட ஆசைக்கான விலை. சொல்லுடா, எடுத்து சொல்லுடா. ஆமா பிலோ, அங்கிள் சொன்ன மாதிரி அவரை சந்தோஷப்படுத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. இல்ல நான் கேட்ட மாதிரி 50 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. பால்ஸ் ஆன் யோர் கோர்ட். நீ தான் முடிவு பண்ணணும். அங்கிள், நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். இந்த விஷயத்தை எப்படா பிலோ கிட்ட டீல் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. அழகா கொக்கி போட்டீங்களே. டேய், நான் சீனியர் தான், நீ ஜூனியர். அவ குழந்தை ஏசியா இருக்கான்ல, அதான் அந்த இளவரசி இவ்ளோ ஆட்டம் போடுறா. என்ன திமிரு இருந்தா உங்களுக்கே சவால் விட்டுட்டு போவா. மொத்த ஜெயிலும் உங்களை பார்த்து நடுங்கும். ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் அந்த திலீபனோட பர்த்டேய கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இளவரசி தான் மேடம். அவளை சும்மா விடக்கூடாது மேடம். இதுல ஜாமீன்ல வெளியே போறதுக்கு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி மட்டும் அவ ஜாமீன்ல வெளியே போயிட்டான்னா உங்களுக்கு தான் மேடம் அசிங்கம். என் காலை மிதிச்சாலே நான் தலைய மிதிப்பேன். இளவரசி என் தலையிலேயே கைய வச்சுட்டா. சும்மா விட்டுருவேனா? நான் வெறும் பைரவி இல்லடி, கால பைரவி. எனக்கு எதிரா யார் வந்தாலும் துவம்சம் பண்ணிடுவேன். கேக் வெட்டி பர்த்டேவா கொண்டாடுறாங்க? கொண்டாடட்டும், நல்லா கொண்டாடட்டும். இந்த பர்த்டே கொண்டாட்டம் அந்த இளவரசிக்கு திண்டாட்டத்துல முடிய போகுது. அதுக்காக ஏற்கனவே நான் பிளான் வச்சுட்டேனே. அது மட்டுமா, அந்த இளவரசி ஜாமீன்ல வெளியில போக முடியாது. இந்த பைரவி கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியாவ தப்பிச்சிருவாளா? தப்பிக்கவே முடியாதுடி. நாளைக்கு அவளுக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைக்காது. அதை நீ பார்க்க தான் போற. வா வா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, மண்ணெல்லாம் விளையாண்டு ட்ரெஸ் அழுக்கு பண்ணிக்காத, சரியா? சரி, விளையாடு. டேய் திலீபா, எங்கடா ஓடுற? டேய் இங்க வா, ஆன்ட்டி கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, கேக் வெட்டலாம், வா கண்ணு. சரி, பரவாயில்ல, விடு தாமரை. நம்ம எல்லாம் ரெடி பண்ற வரைக்கும் விளையாடட்டும். சரி அமுதா, ஸ்டூல் எடுத்துட்டு வா. சரிக்கா. பாட்டி, கேக் எங்க பாட்டி? சுந்தரி, அந்த டேபிள் மேலதான் கேக் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரி பாட்டி.
சுந்தரி என்னாச்சுன்னு தெரியலையே. சுந்தரி 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 என்னாச்சு? சுந்தரி என்னாச்சுமா? சுந்தரி சுந்தரி என்னாச்சு? ஏய் தள்ளு, என்னாச்சுங்க? தள்ளு 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 தள்ளிடு. ஏய் என்னடி ஆச்சு? வாயில நுர தள்ளி கிடக்குறா. என்னமோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா மேடம். என்ன தடி சாப்பிட்டு தொலைச்ச? என்ன தேவை சாப்பிட்டு தொலைச்சான்னு கேக்குறேன்ல. ஏய் என்னங்கடி மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல. என்னடி என்னத்த தின்ன? ஏய் என்ன தடி தின்னு தொலைச்ச? கேக்கல கேக்கல கேக்கல. அந்த பழத்தை தான் சாப்பிட்டேன். அப்போ இந்த கேக்ல இருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காளா? மை காட், இந்த அளவுக்கு இவன் நுர தள்ளி கிடக்குறானா? இந்த கேக்ல விஷம் கலந்திருக்கு. என்னது? கேக்ல விஷம் கலந்திருக்கா? ஆமா, அதனாலதான் சாப்பிட்ட உடனே அவன் நுர தள்ளி விழுந்திருக்கா. யார் இந்த கேக்க வாங்கினது? இளவரசி தான் அவ கொழுந்தனார்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தா. அப்போ நீதான் இந்த சின்ன குழந்தைய கொல்ல கேக்ல விஷம் கலந்திருக்கியா? சொல்லுடி. விஷம் கலந்திருக்கல? நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் கலக்கல. ஏய் போய் சொல்ற. நீ ஏன் செஞ்சாலும் பழி என் மேல விழுந்துரும் தானே செஞ்ச? அதான் சொல்லிட்டாங்களே நீதான் வாங்கிட்டு வந்தேன்னு. அப்ப நீதான் விஷத்தை கலந்திருக்க? இல்ல, சத்தியமா இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏய் தமர, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இளவரசி இதெல்லாம்? இவங்க சொல்றத நம்பாம இருக்க முடியலையே. என்ன பாட்டி, நான் போய் திலீபனை கொல்றதுக்கு கேக்ல விஷம் வைப்பேனா? ஏய் அப்புறம் எப்படி இந்த கேக்ல விஷம் கலந்திருக்கு? எனக்கு தெரியல. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. முதல்ல இவ உசுர காப்பாத்திட்டு வந்து உன் பஞ்சத்தை வச்சுக்கிறேன். தூக்குங்கடி, தூக்கு தூக்கு சீக்கிரம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல. போத நிறுத்து. நீ தாமரை கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு போட்ட நாடகம் தான் இதெல்லாம். நீ குழந்தைய கொல்றதுக்காக வந்த சிவமணியோட ஆளுதான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. பாட்டி, என்ன பாட்டி நீங்க கூட வேணா சந்தேகப்படுறீங்க? இதோ பாரு, இந்த சந்தேகம் சுப்பம்மாவுக்கு மட்டும் கிடையாது, எங்க எல்லாருக்கும் வருது. ஆரம்பத்துல இருந்து குழந்தைக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு தாமரை கிட்டயும் குழந்தைகிட்டயும் நல்ல விதமா நடந்திருக்க. உன் மேல எந்த சந்தேகமும் வராத நேரமா பார்த்து குழந்தைய கொல்றதுக்கு இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்க. அதுக்கு தான் இப்படி கேக்கல விஷம் வச்சிருக்க. தமர, அவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நீயாச்சும் நான் சொல்றத நம்பு. நான் அந்த குழந்தை கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவளா? சொல்லு தாமர, சொல்லு தாமர. நீ இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி. என்ன நம்ப வச்சு ஏன் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்திருக்கல? தாமர, தாமர, நான் சொல்றது கேளு தாமர. பேசாதடி. நீ கொண்டு வந்த கேக்ல மட்டும் விஷம் இல்லடி, நீயே விஷம் தான். உன் நிழல் பட்டா கூட என் குழந்தைக்கு ஆபத்து. வாடா. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம். தாமர, சரியா? கேவ்ஸ் அண்ட் அண்டர் ட்ரீஸ், மரத்துக்கு அடியில இருந்தாங்க.
சண்முகம் அண்ணே உன் ஃபோன் அடிக்குதுடா. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னு கேளு. யாராவது முக்கியமான ஃபோனா இருந்தா பரவாயில்லண்ணே. இப்படி எப்படி நான் வர முடியும்? யாருன்னு கேளு. சரி. they have to live னா அவங்க வாழணும். எப்படி? மழையில, வெயில்ல, குளிர்ல. ஹலோ வணக்கம் சார், நான் லாயர் வரதராஜன் பேசுறேன். வக்கீல் சார் நீங்களா? தம்பி முகம் கழுவிட்டு இருக்கான். நான் சுப்பிரமணி பேசுறேன். ஓ நீங்க தானா? ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஏசி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களே லைன்ல வந்துட்டீங்க. என்ன சார் அந்த விஷயம்? அநேகமா நாளைக்கு உங்க ஒய்ஃப் இளவரசிக்கு ஜாமீன் கிடைச்சிரும். அப்படியா சார்? உறுதியா கிடைச்சிருமா சார்? கண்டிப்பா கிடைச்சிரும் சார். நாளைக்கு இளவரசி உங்க வீட்ல இருப்பாங்க. சரி சார். இதை ஏசி சார்ட்ட மறக்காம சொல்லிடுங்க. ஓகே சார். நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும் சார். யாருன்னு ஃபோன்ல? வக்கீல் வரதராஜன். நாளைக்கு இளவரசிக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு சொன்னாரு. நிஜமாவா சுப்பிரமணி? ஆமா நீ. நாளைக்கு இளவரசி உங்க வீட்ல இருப்பாங்கன்னு வக்கீல் உறுதியா சொன்னாரு. எப்படியோ உங்க அண்ணன் ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு. நாளைக்கு இளவரசியும் வந்துருவா. பழையபடி நாம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்ல இருப்போம். என்ன இத பாக்குறதுக்கு மாமா இந்த வீட்ல இல்லைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவரும் சீக்கிரமா வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஷாமளை உள்ள போய் படுப்போ. சரிம்மா. என்னண்ணே குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சொல்லியா எதுக்கு குடிச்சிட்டு வந்த? ஏன் அப்படி குடிச்சிட்டு வந்து என் மானத்தை வாங்குற? என்னமோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டேன், ஒழுங்கா இருப்ப, தெரிஞ்சிட்டேன், பொறுப்பெல்லாம் வந்துருச்சு, அது இதுன்னு சொன்ன. எல்லாமே தண்ணியில எழுதுனதுதானா? ஜெயில இருந்து வந்து ஒரு வாரம் இருக்குமா? இப்படி குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்குற. என்னண்ணே இந்த குடினால தானே அந்த நாகராஜ கொலை பண்ணிட்டு ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறீங்களே. என்ன திருந்தவே மாட்டீங்களா? எதுக்காக என்ன குடிச்சீங்க? இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. ஆனா திருந்தி வாழ சந்தர்ப்பம் கிடைச்சும் திருந்தாத மனுஷனே கிடையாது. அப்படி கிடைச்ச ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு ஜெயில் வாழ்க்கை. அதுக்கப்புறமா திருந்தலனா எப்படின்னு? நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிறது உங்க விஷயத்துல ரொம்ப கரெக்ட் மாமா. உங்களுக்குன்னு பொண்டாட்டி குழந்தை இல்ல, ஏன் உங்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை காலத்துக்கு தான் சண்முக மாமாவையும் சுப்பிரமணி மாமாவையும் நம்பிட்டு இருப்பீங்க? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? குழந்தைக்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னா அதுக்கு பணம் கிடையாது. இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கல, இதுக்கு மட்டும் ஏது பணம்னு கேக்குறேன். நத்ரே நர்தே குடிச்ச 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 ஏன் குடிச்ச? எதுக்காக குடிச்ச? வலி, வேதனை, துக்கம் அடக்க முடியல, அதனால நான் குடிச்ச. என்னமோ நான் நல்ல மனுஷனா நடந்துக்குவேன், பொறுப்பான புருஷனா நடந்துப்பேன், என் குழந்தைய காப்பாத்துவேன், அது இதுன்னு வாய்ஸ் அவட விட்டுட்டு போன. இப்போ வலி, வேதனை, அது இதுன்னு கதை அறந்துட்டு இருக்க. ஆமாடி, உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போனேன். என்ன வேலை தெரியுமா? மானம், ரோசம், கௌரவம் எதையும் பார்க்காம ஹோட்டல்ல எச்சல் எடுக்க போனடி, எச்சல் எடுக்க போன. வேலைக்கு போன முதல் நாளே சம்பாரிச்ச படத்தை இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியே, இதுதான் கௌரவத்தை காப்பாத்திக்கிற லட்சணமா? வேலைக்கு போல, ஆனா சம்பாதிக்கல. 1 மணி நேரம் கூட என் வேலையால காப்பாத்திக்க முடியலடி. எவனோ ஒருத்த முதலாளிகிட்ட போய் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லிட்டான். என்ன வெளியே அமிச்சிட்டானுங்க. நானும் தேடுனேன், வெளியே போய் எங்கெங்கயோ வேலை தேடுனேன்.
எங்கேயுமே கிடைக்கலடி, எங்கேயுமே கிடைக்கல. என் வலி, என் வேதனை, என் துக்கத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்க தான் ஊத்தி விட்டாங்க. இப்பதான் சொன்னேன் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு. என் கண்ணே பட்டுடுச்சு போல இருக்கு. அதான் நீ இப்படி வந்து நிக்கிற. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. காலம் பூரா நான் அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது தான் என் தலைவிதி. எதுக்குடா டேய், எதுக்குடா என்ன ஜாமீன்ல எடுத்தீங்க? நான் ஜெயிலையே நிம்மதியா இருந்திருப்பேன்ல. என்னென்ன பேசுறீங்க? உங்களை ஜாமீன்ல வெளியில எடுக்க நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? டேய், என்னடா பெருசா கஷ்டப்பட்டீங்க? டேய், என்ன ஜெயிலுக்கு அமிச்சதே நீங்க தானடா? நீங்க மட்டும் இல்லனா என் பொண்டாட்டி புள்ள குட்டியோட கேரளா பக்கம் போய் நிம்மதியா செட்டில் ஆயிருப்பேனடா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல என்னடா மரியாதை இருக்கு? என்ன மரியாதை இருக்கு? பாரா பாரா பாவண்டாவ இந்த வீட்டோட மூத்த மருமகடா. அந்த மரியாதையோட வாட நடத்துறீங்க. டேய் சுப்பிரமணி, சண்முகம், சம்பளம் இல்லாத வேலைக்காரி எதனடா இருக்காவ? உங்க எல்லாருக்கும் பணிவிடம் பண்றடா. என்ன மாமா பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி புள்ளைய மட்டும் இல்ல, எங்க அக்கா கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக என்னையும் சேர்த்து இவங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க, தெரியும்ல? ஏய், பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது. உன்னை காப்பாற்ற வேண்டியது சுப்பிரமணியோட கடமை. ஏன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்ணாம விட்டு இந்த வீட்டுல உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு வச்சனை செஞ்சுட்டாங்க. வாய் மூடியா? நம்ம பொண்ணு பேர்ல சுப்பிரமணி 2 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்கு, தெரியுமா? வா, வேற 2 லட்சம் ரூபாய் நாக்கு வலிக்கிறது. 5 ரூபாய் இல்லையடி. இப்ப என்னண்ணே உங்களுக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே? நீங்க எதுக்கு வெளியில போய் வேலை பார்க்கணும்? நம்ம கடையில வந்து வேலை பாருங்கண்ணே. நீ முதலாளி, உன்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கற நான் தொழிலாளி. உன்கிட்ட நான் வந்து கை கட்டி நிக்கணுமா? என்னென்ன பேசுறீங்க? அது நம்ம கடை. நம்ம கடை நீ என்ன சொல்லி இருக்கணும்? முதலாளி ஸ்தானத்துல வந்து உட்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி இருக்கணும்ல. சொன்னியா? கடைக்கு வா, வேலை எல்லாத்தையும் பாருன்னு சொல்ற. ஏய், உன்கிட்ட வேலை செய்யறத விட திருமணையில இருக்கு பார் கணேஷ் பவன், அங்க போய் எச்சல் எடுக்கிறது மேல்ரா. அதான்டா கௌரவம். சரிண்ணே, விடுங்க. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உள்ள வாங்க. ஏய், என்ன உட்கார். என்ன காலையில பேசு? இப்ப பேசுறா. எதா இருந்தாலும் இப்ப பேசு. அண்ணே உள்ள வாண்ணே. ஏய் போலீஸ், கம் ரைட். முன்னாடி வா, முன்னாடி வந்து பேசுடா. வாடா, பேசுங்கடா. இப்ப பேசுங்கடா. சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. உங்களால என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. இத பாருங்க, போடுற சோற சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருக்கிறதுனா இருங்க, இல்ல என்னடா இவ்வளவு மெர்சலா ஓடி வந்துங்கற? அம்மா போலீஸ் தூக்கிட்டாங்கடா. உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களே போலீஸ் பிடிச்சது? ஏய், போலீஸ் தூக்குனது எங்க அம்மாவலடா, உங்க அம்மாவடா. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.